இவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து முருகப்பட்டர், தமிழ்நாட்டின் முதல் சபாநாயகர், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு. இவர் என்ன பண்ணார்னா, கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழில் மூலதனம் என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர். ஓகே, so he translated, முருகப்பா translated Karl Marx Das Kapital, DASCAPITAL, Das Kapital in the name of மூலதனம், தமிழ்ல மூலதனம் என்ற பெயரில் வந்து மொழிபெயர்ப்பு செய்தார். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், ஓகே, வீராணம் ஏறி கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்கியவர். ஓகே, அப்புறம் தீர்த்தாம்பாளையம் என்ன ஊரில் வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிநீர் பிரச்சனை இது பண்ணாரு. ஓகே, சோ நமக்கு அந்த தீர்த்தாம்பாளையத்துல என்னன்னா, தீர்த்தாம்பாளையத்துல ஒரு கால்வாய் இரிகேஷன் கெனால் வாஸ் ஓகே created for which played a major role. That's why it was named after her. ஒரு அஞ்சலை வாய்க்கால். ஓகே, அந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை வாய்க்கால் பேர் வச்சிருக்காங்க, கடலூர் மாவட்டம். ஓகேவா? சோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்புஜித்தம்மாள் அம்புஜித்தம்மாள் பார்ட்டிசிபேட் பண்ண 1920 நான் கோஆபரேஷன் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, அதாவது இது சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில கேட்கலாம், தமிழ் வந்து கொஸ்டின் கேட்கணும், அதான் பிரச்சனை. ஓகேவா? சோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ காந்தி பிரசன்டட் புக் டு ஹேர். ஓகேவா? சோ அந்த புக்கு பேர் வந்து மதர் இந்தியா. ஓகே, மதர் இந்தியா. காந்தி இவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசையா கொடுத்தார். ஓகே, கொடுத்த வந்து புத்தகத்துடைய பேர் மதர் இந்தியா. ஓகே, யார் ஆத்தர்னா வந்து கேத்ரின் மேயோ. ஓகே, தமிழ்ல வந்து கேத்ரின் மேயோ. மதர் இந்தியா ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த வந்து சுத்தம் ஜஸ்ட் வந்து அதாவது கேத்ரின் மேயோ இந்தியாவில் இப்ப 1920களில் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு அமெரிக்கன் ஒரு ஆத்தர், ஓகே, ஒரு லேடி, அவங்க இந்தியாவில வந்து பெண்கள் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க, அதான் உண்மை. ஓகேங்களா? சோ அத வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவலி இருந்தது. அதை வந்து அப்ப இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு கேவலமான ஒரு புத்தகம் சொல்லிட்டு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அது நம்ம ஜஸ்ட் போதுமான வேற தேவையில்லை. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து சாரதா. ஓகே, சாரதா பெண்கள் அமைப்பு உறுப்பினராக இருந்தார். ஓகே, சாரதா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹர்பிளா சாரதா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓகே ஹர்பிளா சாரதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சோசியல் ரீஃபார்மர், முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி. அவங்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டத்தை கொண்டு வந்தவங்க. ஓகே, சாரதா சட்டம் இன்க்ரீஸ் ஏஜ் திருமண வயதை 18 வயதாக உயர்த்தப்பட்டது. சாரதா சட்டம் 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சாரதா சட்டம். ஓகே, பெண்களுக்கான திருமண வயதை 18ஆக உயர்த்தப்பட்டது. அது கொண்டு வந்தவர் யாருன்னா ஹர்பிளா சாரதா. அவருடைய பெயராலேயே சாரதா சட்டம் அழைக்கப்பட்டது. ஓகேவா? அந்த சாரதா அந்த வகையில் முக்கியமானது. அப்புறம் வந்து இதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட் வந்து சிடிஎம்ல உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். திருவல்லிக்கேணியில் ஓகே சால்ட் லீக், முஸ்லீம் லீக் மாதிரி ஓகே சால்ட் லீக், உப்பு லீக்னால சங்கம், அதனால லீக் போதுமானது. சால்ட் லீக் ஓகே உருவாக்கினாரு. இதெல்லாம் சாதாரண வார்த்தை. பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஹிந்தி பிரச்சார சபாவுடைய உறுப்பினராக ஹிந்தி பிரச்சார சபாவில் உறுப்பினராக இருந்தவர். இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. 1955 ஏற்கனவே காங்கிரஸ்ல வந்து பார்த்திருப்போம்.
1955 வந்து காங்கிரஸ் மாநாடுகள் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சோசியலிச அடிப்படையிலான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காங்கிரஸால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, it was designed to create a socialist pattern of society by the INC. Okay, 1955 Congress is an Avadi resolution. Okay, Avadi resolution. So அந்த அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது வந்து காங்கிரஸ் செக்ரட்டரியா இருந்தவர். அதனால இந்த அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இது சாதாரண பாயிண்ட் தான், கொஞ்சம் முக்கியமானது எனக்கு கிடையாது. ஓகே, அந்த சமயத்துல செக்ரட்டரி, ஓகேவா, செக்ரட்டரி. அதுக்கப்புறம் வந்து காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள், she was adopted as a daughter of Gandhi. ஓகே, adopted as a daughter of Gandhi, காந்தியுடைய மகளாக அழைக்கப்பட்டார். ஓகே, இவங்க எழுதிய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வார்த்தை தான். நான் கண்ட பாரதம், காந்தி நினைவு மாலை, காந்தி நினைவு மாலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவா சதன் நூல், அவ்வளவுதான் டிரான்ஸ்லேஷன், வேற எதுவும் தேவையில்லை. சேவா சதன் டிரான்ஸ்லேட் டு தமிழ். துளசிதாசன் ராமாயணத்தினுடைய முதல் 2 காண்டங்கள் எழுதினார். ஓகேவா, துளசி ராமாயணம் அல்லது துளசிதாசனுடைய ராமாயணம். ஓகே, ராமசரித்த மானஸ்னு வரும். துளசிதாசனுடைய புத்தகம் இங்கிலீஷ்ல சொன்னா துளசிதாச ராமசரித்த மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். அக்பர் காலத்துல இயற்றப்பட்ட புத்தகம் இது. ஓகே, துளசிதாசருடைய ராமாயணம் எப்படி கம்பர் எழுதினாரோ அது மாதிரி துளசிதாசர் ஆளுக்கும் ராமாயணா, அதுதான் வந்து துளசிதாஸ் ராமசரித்த மானஸ். ஹிந்தியில ராமசரித்த மானஸ் சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல வந்து துளசிதாசன் ராமாயணம். ஓகே, அதை வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் வந்து எகைன் முத்துலட்சுமி மாதிரி தமிழ்நாடு சொசைட்டி பிரசிடண்டா இருந்தவங்க, தமிழ்நாடு சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர். பத்மஸ்ரீ அவார்டு, அவ்வளவுதான். பத்மஸ்ரீ அவார்டு போட்டாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளவு, வேற வார்த்தையில இருக்கக்கூடாது. அடுத்து தர்மாம்பாள், 1890, தஞ்சாவூர் ஊரு. ஒரிஜினல் பேர் சரஸ்வதி, முக்கியமான வார்த்தை இங்க வந்து முக்கியமானது. ஒரிஜினல் நேம் சரஸ்வதி. ஓகே, 20ஆம் நூற்றாண்டின் அம்பையார் என்று அழைக்கப்பட்டவர். ஓகே, she was called as the அம்பையார் ஆஃப் 20th century. ஓகே, வீர தமிழன்னை என்றும் அழைக்கப்பட்டவர். ஓகே, she was also called as the வீர தமிழன்னை. ஓகே, வீர தமிழன்னை பட்டம் கொடுத்தவர் யாருன்னா திருவிக்கா. ஓகே, எங்கன்னா மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ல ஒரு மீட்டிங் நடக்கும் போது கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மாதர் கழகம். ஓகே, தமிழ் மாதர் கழகம். ஓகே, தமிழ் விமென் சொசைட்டி, ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் விமென் சொசைட்டி. ஓகே, அசோசியேஷன் கழகம், தமிழ் மாதர்ல பெண்கள் கழகம், அதான் தமிழ் வார்த்தை மாதர் கழகம். ஓகே, அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து பெரியாருக்கு, ஓகே, ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டத்தை 1938 கொடுத்தவர் இந்த அம்மா தர்மாம்பாள். வந்து தமிழ் கொடி, ஓகே, தமிழுக்குன்னு ஒரு கொடி வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அதை ஏற்றியவர் மீனாம்பாள் சிவராஜ், நம்ம முக்கியமானது. அதுக்கப்புறம் தியாகராஜ பாவதற்கு ஏலிசி மன்னர் என்ற பட்டத்தை வழங்கினார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி எம் தங்கபாணிக்கு இசையரசு என்ற பட்டம். ஓகேவா, சோ 1948 வந்து இந்து நேசங்கிற பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து லட்சுமிநாதன். ஆக்சுவலி வந்து ஜஸ்ட் தகவல் தெரிஞ்சுக்காம, பட் ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணி என்னன்னா, அப்படியே என்எஸ் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாவதெல்லாம் நீங்க சினிமாவில முக்கியமான ஆட்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அப்ப பயங்கர எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி வந்து என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாவதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபேமஸா இருந்தவங்க. பட் இவங்க திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள், திராவிட சிந்தனைகளை வந்து பரப்பியவர்கள், திராவிட கருத்துக்களை பரப்பியவர்கள். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே, சோ அவர் வந்து இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா எழுதிடுறாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ்ல இவங்களை வந்து பாத்தீங்கன்னா மாட்டி விட்டுறாங்க. ஓகே, சோ தியாகராஜ பாவம் இவங்க 2 பேரும் அரசு பண்ணிடுவாங்க. ஓகேவா, சோ ஜஸ்ட் அவளுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், போதுமானது. ஓகே, சோ அவங்கள வந்து
ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி வந்து பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதான் அவங்களோட பாயிண்ட். ஓகே, அப்புறம் அஸ்லாமிகை அம்மையார் 1875 1875 இரட்டனை, பிறந்த இடம் இரட்டனை, ஒத்துழையாமை இயக்கம். அவ்வளவுதான் நமக்கு. அது நம்ம வேற மட்டும் எதுவும் தேவையில்லை. ஏன்னா வந்து அது குட்டி குட்டி சிலதெல்லாம் இவ்வளவு நிறைய இருக்கு. ஓகே, பட் நம்ம கொடுக்க வேண்டியதுக்காக வந்து கொடுக்குறோம். பட் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்சிஎம் ஒத்துழையாமை இயக்கத்தை கலந்து கொண்டார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய குரு ஆதீன சுவாமிகள் சுப்பிரமணிய தம்பிரான். அப்ப இவங்களையும் வந்து இக்கால ஔவையார்னு சொல்லிட்டு வந்து திருவிக்கா சொல்றாங்க. அப்புறம் வந்து 19ஆம் நூற்றாண்டு இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள வந்து ருக்மணியையும் அசாம்பிகை இரண்டையும் சேர்த்து வந்து இரட்டை புலவர்கள் சொல்றாங்க. இந்த அம்மா அரசியல் வருவது காரணமாக விளங்கியவர்கள் சுப்பிரமணியம். இவர்கள் அரசியல் வருவதற்கு காரணமாக விளங்கியவர் சுப்பிரமணியம். ஓகேவா? சோ புலவர் இவங்க, இலக்கியவாதி, புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர். காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர் காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர் ஸ்கிரீன் வருதா பாருங்க. எனக்கு கட்டாய் கட்டி வருது வந்து இருக்கா ஸ்கிரீன் இப்போ? இருக்கு சார். ஓகே ஓகே. சோ காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர். ஓகே, காந்தி புராணத்துக்கு முன்னுரை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா. ஓகே, ப்ரிஃபேஸ் எழுதியவங்க வந்து ஓகே திருவிக்கா. மதிப்புரை எழுதியவர் ரங்கசாமி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து அதாவது நம்ம கொடுக்கணும், எல்லாமே பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முக்கியமானது, அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, திலகர் மானியம் அப்படிங்கிற நூல் எழுதியவங்க திலகர் மானியம். அதுக்கப்புறம் தமிழ் லெக்சிகன் சொல்ல அகராதி இல்லையா? LEXICAN லெக்சிகன் சொற்பொருள் அகராதி. புரியுதா சொல்றது? டிக்ஷனரி. சோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சொற்பொருள் அகராதி உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவில் இவங்க இருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தமிழ்ல என்ன நெகிழி. ஓகே, இது மாதிரி மொழியாக்கப்படுறதுக்கு அந்த வார்த்தை பண்றதுக்கு ஒரு கமிட்டி எப்பவுமே இருக்கும். ஓகே, அவங்க அந்த மாதிரி இதுல இவங்களும் இருந்திருக்காங்க, அசாமிக இருந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் ஆனந்த போதனை என்ற நூலை எழுதியவர் நிறுவியவர். சிலது பாருங்க ஹிஸ்டரியிலயும் வரும், தமிழ்லயும் வரும். ஓகே, சோ இந்த நூல்கள் எல்லாம் வந்து இவங்க எழுதிய நூல்கள். ஓகேவா? இது அப்படியே நீங்க வந்து பிரிண்ட் கொடுக்குறதுனால காப்பி கூட வந்து போடுறதுனால நீங்க அதை பார்த்து எழுதிக்கலாம். உங்களுக்கு அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோதை நாயகி அம்மாள் வந்து ஒண்ணு பாரதியார் பாடல்களை பரப்பியவர்களும் முன்னோடி பெண். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் போதுமானது. ஓகேவா? ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ் லிட்டரேச்சர்லயே வரும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல கூட வந்து பாத்துக்கலாம். ஓகே, இந்த அம்மா முக்கியமானது. ஓகே, ருக்மணி லட்சுமிபதி இது வந்து இந்த அம்மா முக்கியமானது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ருக்மணி லட்சுமிபதி இந்த அம்மா முக்கியமானவங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஒரு அரசியல் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. ஓகே, கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு. ஓகே, சோ கந்துக்கூரி ஸ்பெல்லிங் சொல்லணுமா தமிழ்ல இங்கிலீஷ்ல? கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு was the reason behind her political participation. ஒண்ணு. செக்ரட்டரி ஆஃப் பாரதி ஸ்திரீ மண்டல், STRI மண்டல், பாரதிய பெண்கள் ஓகே மண்டல் என்ற அமைப்பினுடைய செயலாளர் இருந்தவர். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து ஸ்திரீ பாரத் ஸ்திரீ STRI மண்டல் செக்ரட்டரி. அப்புறம் வந்து பெண்கள் அந்த ஒரு பாயிண்ட் வருது பாருங்க, ஆல் இந்தியா விமன் அசோசியேஷன். அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா? குஷ்புவோட தான் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்குது. ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஜெனரலா வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இருக்கணும் பார்த்த பாருங்க, 1926 பாரிஸ் நடந்தவங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து முத்துலத்தில் கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க.
ஓகே, சரோஜினி நாயுடு போனாங்க, நிறைய பேர் போனாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்காம. ஓகே, அப்புறம் விமென் காங்கிரஸ், ஓகே, மகிழா காங்கிரஸ் வந்து செயலாளர். ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். இன்னைக்குமே இருக்கு மகிழா காங்கிரஸ். ஓகேவா, குஷ்பு கூட கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அனிமா. ஓகே, இங்க இப்ப வந்து பிஜேபியினுடைய இதுல வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். ஓகே, செயலாளராக இருந்தவர். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். ஓகே, சைமன் ஆன்டி சைமன் அஜிடேஷன் கலந்து கொண்டார். சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். சிடிஎம் பார்ட்டிசிபேட் சிடிஎம். நேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வானரப்படையினை ஏற்படுத்தினார். ஓகேவா, வானரப்படை. எம்எல்சி 1934 எம்எல்சி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏ, அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏ. ஓகே, முதல் சட்டமன்ற பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். எலெக்டட் 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 நாம எலெக்டட். ஓகே, டெப்டி ஸ்பீக்கர். அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர். ஓகே, 46 47 பிரகாசம் எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது, ஓகே, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க. ஓகே, சோ பிரகாசம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஓமந்தூர் ராமசாமி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரு பிரகாசம் வந்து இல்ல பிரகாசம் நினைக்கிறேன். பிரகாசத்துக்கு பிறகுதான் வந்து ஓமந்தூர் நினைக்கிறேன் வருஷம். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஓமந்தூர், சாரி பிரகாசம், அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூர். ஓகேவா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஓகேவா, சோ இவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த லட்சுமிபதி சாலைங்கிற வந்து வேர்டு வந்து மெட்ராஸ்ல இருக்குது. ஓகேவா, தரிசா ஒன் பாயிண்ட் போதுமானது. ஓகே, ருக்மணி தேவி அருண்டேல். அடுத்தது ருக்மணி தேவி அருண்டேல். ஓகேவா, ருக்மணி தேவி அருண்டேல். இவங்களை பத்தி நான் வெவ்வேறு இடத்துல சொல்லியிருக்கேன் நானு, ருக்மணி தேவி அருண்டேல் அப்படிங்கிறத பத்தி. ஓகேவா, சோ ஹஸ்பண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் அருண்டேல். ஜார்ஜ் அருண்டேல். ஓகேவா, அன்னி பெசன்னுடைய தியோசபிக்கல் சொசைட்டியுடைய வந்து சம்பந்தப்பட்டவங்க. ஓகேவா, சோ சி வாஸ் அசோசியேட் வித் தி அன்னி பெசன்ஸ் தியோசபிக்கல் சொசைட்டி, அது கூட சம்பந்தப்பட்டவங்க. So she was encouraged in Bharatanatyam by Anna Pavlov, PAVLOV, Pavlov encourage பண்ணவங்க. So she created a new style in Bharatanatyam, Sadar, SADR, Sadar. So பரதக்கலை ஒரு ஸ்டைல் அவங்க கிரியேட் பண்ணாங்க. சாதர், SADR, சாதர், a style in Bharatanatyam. So mean dance க்கு வந்து குரு வந்து மீனாட்சி சுந்தர் பிள்ளை. ஓகே, நமக்கு இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து she was the founder of கலாக்ஷேத்ரா. அதான் மெயின் பாயிண்ட் தான். நிறைய சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் தான் வந்து 2-3 கேள்வி. கலாக்ஷேத்ரா, ஃபவுண்டர் ஆஃப் கலாக்ஷேத்ரா நம்மதான். ஓகேவா, இது ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட். நாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு இன்ஸ்டியூட் கலாக்ஷேத்ரா, பெசன்ட் நகர் இருக்கு. டான்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஸ்கூல், பரதநாட்டியத்துக்கு ஃபேமஸ். ஓகே, சோ அதனுடைய ஃபவுண்டர் இவங்க. அதான் மெயின் பாயிண்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா எம்பியா இருந்திருக்காங்க. ஓகே, சோ கலாக்ஷேத்ரா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்னைக்கு இன்றைய ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேவா, அனிமல் வெல்ஃபேர் போர்டுடைய தலைவராக இருந்திருக்காங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்டு. ஓகே, விலங்குகள் வாரியம், இந்திய விலங்குகள் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர். ஓகே, சேர்பர்சன் ஆஃப் தி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. APWI சொல்லுவாங்க. இந்திய விலங்குகள் வாரியத்தினுடைய தலைமை இடம் சென்னையில தான் இருக்குது.
இதெல்லாம் கதை. ஓகே, அனைத்து விலங்குகளின் நண்பர். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து விட்டுருவோங்க. அதெல்லாம் வந்து வேண்டாம். ஓகேவா? சோ அதான் ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, சோ அடுத்து வந்து இந்த அம்மா வந்து பத்மாசனி. எல்லாமே வந்து பதிலா இங்க பாருங்க, இதுல எண்ணி வந்து ஒரு 10 பேர் தான் முக்கியமா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம். புரியுது சொல்றது? ஓகே, செலக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வேண்டாம் விட்டுருங்க. ஓகேவா? சோ இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? என்னன்னா வந்து சகோதரிகள் சங்கத்தை உருவாக்கியவர் பத்மாசினி அம்மாள். சகோதரிகள் சங்கம் பாயிண்ட் வந்து பாருங்க, இதெல்லாம் நிறைய இடத்துல வரும். அந்நியத்துறை பாய்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க வேண்டியது, அது வந்து முக்கியத்துவம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சோ அது ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அது வந்து வேண்டாம். ஓகே, இந்த அம்மா முக்கியமான துர்காபாய் தேஷ்முக். ஓகே, சர்விங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, துர்காபாய் தேஷ்முக் மதர் ஆஃப் சோசியல் சர்வீஸ், சமூக சேவைகளின் அன்னை என்று அழைக்கப்பட்டவர். ஓகேவா? மதர் ஆஃப் சோசியல் சர்வீசஸ். இந்திரா காந்தி இவங்களை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஓகே, இந்திரா காந்தி ரிகார்டட் ஆஸ் எ குரு. அதே மாதிரி இந்திரா காந்தியை வந்து இரும்பு பெண்மணி என்று அழைத்தவர் இவங்க தான். வேர்ல்ட் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் பிரதமர் வந்து ஓகே மார்கரெட் தாட்சர். மார்கரெட் தாட்சர், THATCHER. உலக வரலாற்றில் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மார்கரெட் தாட்சர்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷருடைய PM மார்கரெட் தாட்சர், THATCHER. அந்த மாதிரி இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி போல்ட் டிசிஷனுக்காக வேண்டி. ஓகேவா? சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதான் சோசியல் வெல்ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து துர்காபாய் தேஷ்முக் ரொம்ப பாப்புலர். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடையாறுல துர்காபாய் தேஷ்முக் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து அடையாறுல சத்யா ஸ்டுடியோ கட்டி இன்னைக்குமே இருக்கு. ஒரு பாப்புலரானது. நம்ம ஆந்திராங்கிறதுனால நிறைய பேர் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா இருப்பாங்க. இன்னைக்குமே இருக்கு. ஓகே, இந்த சிக்னல் அடியே வந்து ஓகே என்னது சிவாஜி சிலைன்னு வந்து இருக்கு இல்லையா, அது அடையாறு ஆத்துக்கு முன்னாடி வந்து வரும். ஓகேவா? சோ அது ஒரு முக்கியமானவங்க. ஆந்திர மகிழ பவுண்டர் ஆஃப் ஆந்திர மகிழ சபா, பவுண்டர் ஆஃப் ஆந்திர மகிழ சபா, ஆந்திர மகிழ சபாவினுடைய நிறுவனர். இதுவும் அங்கேதான் இருக்கு. மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிட்டி, திட்டத்தினுடைய தலைவராக உறுப்பினராக இருந்தவர். வருது பாருங்க, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக மருத்துவமனை தொடங்கினார். துர்காபாய் தேஷ்முக் ஹாஸ்பிட்டல், ஆந்திர மகிழ சபா ஹாஸ்பிட்டலு, ஹோம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஒரு லேண்ட்மார்க் அது. ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபேமிலி கோர்ட். ஓகே, குடும்ப நீதிமன்றங்கள் அமைப்பதற்காக ஆலோசனை சொன்னவர். யுனெஸ்கோ விருது வாங்கியவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே இது விமன் மட்டும் வந்து பார்த்தோம். ஓகே, விமன் மட்டும் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ டைம் என்னாச்சு? ஓகே, வந்து 1 மணி ஆக போகுது. ஓகே, மதியம் ஜார்பி வந்து வருது இல்லையா? அதனால வந்து நீங்க சாப்பிட்டு ரெடி ஆயிருங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மணிக்கு வந்து 2 மணிக்கு அவர் செல்வி வந்துருவாரு. ஓகேவா? ஸோ ஜார்பிக்கு நீங்க ரெடி ஆயிருங்க. ஓகே, முடிஞ்ச பிறகு ஜார்பி முடிஞ்ச பிறகு மறுபடியும் சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன். ஓகேவா? சாயந்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயந்தரம் வந்து ஜார்பி கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் நான் எடுக்கிறேன். ஓகே, நீங்க எவ்வளவு நேரம் வந்து இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் வரைக்கும் வந்து எடுத்து ஓகே முடிக்க பார்ப்போம். ஓகே, ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே அதிகபட்சம் ஒரு 2 கிளாஸ் இருக்குன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் கொடுத்துறேன் நானு. ஓகே, ஏன்னா எழுதுறதுக்கா டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. எக்ஸ்பிளேஷன் எது முக்கியமானது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் நான். இதெல்லாம் ஏன்னா நாங்க பிரிண்ட் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு மிஸ் ஆயிடக்கூடாதுதான் கொடுக்குறோம். பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல ஓகே எண்ணி ஒரு 10 பாயிண்ட் தான் தேவைப்படும். ஓகே, அதனால வந்து சாயந்தரம் பார்த்துருவோம். இந்த போர்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சாயந்தரத்துக்குள்ள வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. சரியா? ஆன்லைன்லயும் ஓகே தானே? கிளியர் ஆயிடுச்சுல? நான் சொல்ற தகவல் ரீச் ஆயிடுச்சுல? ஓகே சார்.